ஹாய் மை டியர் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இப்போ ஆடிப்பெருக்குக்கு வந்து ஊருக்கு போயிருந்தோம். அது வந்து எங்கள் அத்தை அவங்க ஊருக்கு போயிருந்தோம். அப்படியே சிஸ்டர் அவங்க வீட்டுக்கு, சித்தப்பா அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு ரொம்ப ஜாலியாக நல்லா இருந்தது. அப்புறம் மேட்டூர் பெரிய பார்க்கு சின்ன பார்க் இருக்குல்ல, ஆனால் பெரிய பார்க் போக முடியல. தம்பி வச்சுட்டு கூட்டமாக இருந்ததுனால போக முடியல. அந்த டைமும் கிடைக்கல எங்களுக்கு போயிட்டு வரதுக்கு. ஏன்னா போகிறது ஒன் டே போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வரதுனால எங்களால் போயிட்டு ஒரு எல்லாம் ஜாலியாக சுற்றி பார்க்க முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பாப்பா கேட்டதுன்றதுக்காக வந்து மேட்டூர்லேயே பெரிய பார்க் இல்லாமல் இன்னொன்று சின்ன பார்க்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அந்த பார்க் தான். அது வந்து எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சரி, அங்கேயாவது பாப்பா கேட்டே இருந்ததுனால வந்து கூட்டிகிட்டு போனோம். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. பாப்பாலாம் ரொம்ப ஹாப்பியாக நல்லா விளையாண்டுட்டு அவங்க சித்திங்களோட ரொம்ப ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா விளையாண்டாங்க. அது இல்லாமல் நானும் கொஞ்சம் நேரம் அவங்களோடவே தூரியெல்லாம் ஆடி ரொம்ப ஜாலியாக நல்லா தான் இருந்தது. ரொம்ப நம்மளுக்கும் அந்த சின்ன பிள்ளைங்களாட்ட அந்த திங்கிங்கில் போயிடுச்சு. அப்படி அம்மா ஒரு பக்கம் ஊஞ்சல் ஆடினாங்க. பாப்பா ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா இப்போ நாங்கள் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்கில் இந்த மாதிரி விளையாடுற பிளேஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால் இங்கே வெளியே எங்கேயும் தூரமாக கூட்டிகிட்டு போனது இந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கெல்லாம் பார்க்க முடியும். அதை நாங்கள் இங்கே அடிக்கடி கூட்டிகிட்டு போக மாட்டோம் பாப்பாவெல்லாம். சரி, அங்கே போக முடியும். அவங்க சித்திங்களே பாப்பான்னு சொல்லி விளையாடுறதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. எல்லோரும் ஒன்றா பார்க்கில் விளையாண்டோம். அது இல்லாமல் பாப்பா பார்த்தீங்களா நல்லா ஜாலியாக விளையாண்டுருக்கு. பாப்பா பார்த்தீங்களா ரொம்ப சறுக்கிட்டு நல்லா சறுக்கு மரத்தில் விளையாண்டுருக்காங்க. சரி, அப்படியே நானும் தூரி அடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. இப்போ பாப்பா சறுக்கிட்டு வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ரொம்ப நேரம் விடவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பழசு மாதிரி ரொம்ப ஒரு சொல்சாக இருந்ததுனால சரி அதில் பட்டு காய்ங்க ஆயிரும், ஏன்னா சறுக்கி வரும்போது துணிக்கு தான் பிடிச்சி இழுத்துருச்சுன்னா காயாயிரும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அது இல்லாமல் இன்னொன்று அந்த பக்கம் சறுக்கு மரம் விளையாடுறது இருக்குது. அதில் அந்த சைடு போனால் ஒரு பைப் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இருந்து வந்து வெளியே அந்த சைடில் சறுக்கு மரம் ஒரு மாதிரி ஒன்று இருந்தது. அது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். குட்டி பிள்ளைங்களெல்லாம் சறுக்கிட்டு வந்தோம்னா கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி தான் பாப்பா சரி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் அந்த பக்கம் சறுக்கிட்டு வந்து விழும்போது அங்கிருந்து வரதை பார்த்தா எப்படி நான் முன்னாடி நின்று வீடியோ எடுத்திருந்தனால பாப்பா பிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக பாப்பாவுக்கு அடிபட்டிருக்கும். ஏன்னா அங்கே தின்ன மாதிரி வந்து எல்லாரும் உட்காரதுக்காக தின்ன மாதிரி போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் ஹைட் லாங்காகிறதுனால பாப்பானால பேலன்ஸ் பண்ண முடியல, வந்து கீழே உட்கார முடியல. அது வந்த ஸ்பீடில் வந்து மண்டி போட்டு அந்த சைடு விழுது. ஆனால் நான் பிடிச்சிட்டேன். அதே மாதிரி எங்கள் பாப்பாவும் சறுக்கிட்டு வரும்போது அதுக்கும் நான் போய் கை அடி கொடுத்து பிடிச்சிட்டேன். சரி, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பிள்ளைங்க நிறைய வந்து விளையாடுறதோட அதிகமாக வாக்கிங் தாங்க. பெரியவங்க சின்னவங்க நிறைய வாக்கிங் தாங்க வராங்க. ரொம்ப நல்லது வாக்கிங். அதனால் ஸோ இந்த பிளேஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எங்கே பார்த்தாலும் எங்கே ரெண்டு பேரா நடந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஆசையாக இருந்தது. சரி, நம்ம வீடு இங்கே பக்கத்தில் தான், நம்மளும் டெய்லி இந்த மாதிரி வாக்கிங் வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியாக நானும் எங்கள் பாப்பாவும் சரி நம்ம அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணி ஒன்று இது ஆடவில்ல, அதில் நீங்கள் அந்த பக்கம் உட்காரு, நான் இந்த பக்கம் சரியில் உட்காந்து 2 பேரும் உட்காரலான்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தோம். அப்போ அதை பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டேன். எங்கள் 2 பேத்துக்கு அது ரொம்ப நேரம் ஆடவே முடியல. நான் உட்காந்துருந்ததை பார்த்துட்டு நான் போய் கரெக்டாக நல்லாவே உட்காந்துட்டேன். ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியல என்னோட வெயிட். அதனால் ஹைட்டுக்கு பாப்பா மேலே வந்துருச்சு. எனக்கு டக்குன்னு எந்திரிக்கவும் முடியல. அதிலிருந்து சிரிப்பும் தாங்க முடியல. பாப்பா எம்எல்ஏ மேலே இருந்து விழுந்து மாட்டேங்குது. அது போய் மேலே உச்சியில் நின்று மாதிரி மேலே தூக்கிட்டு அந்த இதை நின்றுச்சுங்க. அதனால் எனக்கு சிரிப்பு அங்கே இருந்தவங்களும் எல்லாம் சிரிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு அது பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணி. அதுக்கப்புறம் சரி மெதுவாக அந்த பைப் மாதிரி இருந்துச்சு, அதை காலை வச்சு 2 பேரும் ஒரு 2 நிமிஷம் மாதிரி பேலன்ஸ் பண்ணி எப்படியோ நினச்ச மாதிரி அதில் ஆடி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த இது தூரி மாதிரி ஆடிட்டோம். சரி, அப்படியே ஜாலியாக நைட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப நைட் டைமுங்கிறதுனால ஏகப்பட்ட கொசு இருந்தது. அப்புறம் தம்பி அண்ணா கூட இருந்ததுனால வண்டியில் தம்பி கூட்டிகிட்டு வரல. அதனால் பரவாயில்ல, கொஞ்சம் நின்று விளையாண்டோம். சரி, பாப்பாவை போகலாம், நாங்களும் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்ததா, அதனால் இப்போதைக்கு விளையாண்டது போதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. அப்படி தூரியெல்லாம் விளையாண்டு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. பாப்பா ஐஸ்கிரீம் கேட்டுச்சா, சரி உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படி மெதுவாக வீட்டுக்கு போயாச்சுங்க. பாய். அடுத்த வீடியோ இன்னும் வீடியோஸ் இருக்குது, நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.